Parallel Realities Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. அன்னை Furnitures அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த வழக்கு குறித்தான அப்டேட் ஒன்று வந்திருந்தது. அதே குறித்த ஒரு அப்டேட் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு திரு சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கானது போயிருந்தது. அது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அவருடைய எல்லா விதமான கேசஸையும் ஒரு 16 கேஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த உங்களுக்கு மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய 2வது குண்டாஸை கூட நீங்கள் மேற்கொண்டு இங்கே அப்பீல் போய் அந்த குண்டாஸையும் கூட நீங்கள் இங்கே பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உச்சநீதிமன்றமே சொல்லியிருந்தாங்க. கடைசியாக உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன சொன்னாங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். கடந்த 23ஆம் தேதி எல்லாம் பார்த்துக்கோங்க, 23ஆம் தேதி தன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள 16 வழக்குகளையும் ரத்து பண்ணணும் அப்படின்னும் சவுக்கு சங்கர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து 14ஆம் தேதி உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ 14ஆம் தேதி உத்தரவிட்டு தமிழ்நாடு அரசு பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி பதிலளிக்கணும்னு சொன்ன வழக்கு வந்திருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த உத்தரவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவர் மீது கஞ்சா வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி செகண்ட் கேஸ் ஒன்று போட்டாங்க. அது குண்டாஸாக போட்டாங்க, 2வது குண்டாஸே போட்டாங்க. ஸோ இது தொடர்பான விசாரணையின் போது தான் வழக்குகள் தொடர்பான பட்டியலை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க தமிழ்நாடு அரசுக்கு. ஸோ என் மேலே இருக்கிற எல்லா வழக்குகளையும் கேன்சல் பண்ணணும்னு சொல்லி சவுக்கு கேட்ட அந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 23ஆம் தேதி விசாரணைக்கு வந்துச்சுங்க. இந்த விசாரணையை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் மரியாதைக்குரிய ஜேபி பரிதிவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் தான் இந்த அமர்வில் இருந்தாங்க. இவர்கள் அமர்ந்திருந்த இந்த அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி சீனிவாசன் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்கிறாரு, சவுக்கு சங்கர் தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் வேறு ஒரு வழக்கு நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்கு, அதோட இந்த வழக்கையும் சேர்த்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு மாநிலம் முழுமைக்குமே 72க்கும் அதிகமான வழக்குகள் திரு சவுக்கு சங்கர் மேலே போடப்பட்டிருக்கு. அதனால் இந்த விவகாரத்தை நீதிமன்றம் புரிஞ்சுக்கணும், கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். மேலும் சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் வழக்கையும் இது போன்ற வழக்குகளையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, 2த்துக்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு அங்கே வாதாடி இருக்கிறாரு. ஸோ பட்டியல் போட்டு தனித்தனியாக தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர். 2 பேருடைய வாதங்களையும் கேட்டு முடித்து விட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோம், அவங்க வார்த்தையை சொல்லணும்னா நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோம், சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வெளியே வருகிறார், பிறகு நீங்கள் மீண்டும் அவரை வேறு ஒரு வழக்கில் கைது பண்ணுறீங்க, மீண்டும் சிறையில் அடைக்கிறீங்க, ஏன் நீங்கள் இது போன்று நடந்துக்கிறீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு நிகரான கருத்து. அவங்களும் இந்த மாதிரி ஒரு கேஸ் வெளியில் வந்துட்டார், அந்த குண்டாஸ் நீக்கப்பட்டுருச்சு, அப்படி நீக்கப்பட்டிருந்தாலுமே கூட வன்மத்தோட வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் வழக்க போட்டு திரு சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் பேசுவதற்கு இந்த கருத்தை வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறதுன்னு கருதுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றமே வெளியே விடலான்னு சொல்லுது, இது ஓகே, இதெல்லாம் ஃபைன், இதெல்லாம் கேன்சல் பண்ணதுன்னு சொல்லுது. ஆனால் நாங்கள் வெளியே விடுவோம், நீங்கள் மீண்டும் ஒரு வழக்கை போடுவீங்க, நீங்கள் மீண்டும் ஒரு கேஸை போடுவீங்க, திருப்பி நாங்கள் விசாரிக்கணுமா?
தமிழ்நாடு அரசுக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் இங்கு பார்க்கப்பட வேண்டியது, கருதப்பட வேண்டியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணையை வரக்கூடிய ஆகஸ்ட் 27, அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் நீதிமன்ற நீதிபதிகள். ஸோ நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த வழக்குகளெல்லாம் ஒன்றா விசாரிக்கிறதா இல்லை தனித்தனியாக விசாரிக்கிறதா அப்படிங்கிறத குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த நீதிபதிகள். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய முக்கியமான நீதிபதிகள் ஒருவரான தலைமை நீதிபதியான மரியாதைக்குரிய திரு சந்திரசூட் அவர்கள் வந்து நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 2 ஊடகங்கள் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒன்று உங்களுக்கே தெரியும், சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று லைவ்லா இந்தியா அப்படிங்கிற ஒரு தளம், அதே போல் பார் அண்ட் பெஞ்ச் அப்படிங்கிற தளம். இவங்க 2 பேருமே தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான விவகாரங்களையும் வந்து நீதிமன்ற விவகாரங்களை வந்து ரொம்ப உடனுக்குடன் செய்தியாக வந்து அளிக்கக்கூடிய ஒரு தளம். இவங்க வந்து இந்த விவகாரத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து எழுதியும் பேசி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பார் அண்ட் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பே போட்டிருக்காங்க, யூ ஆர் ஆஃப்டர் திஸ் மேன், சுப்ரீம் கோர்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் ரிப்பீட்டட்லி டீடைனிங் யூடியூபர் ஷவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் த சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் ரிப்பீட்டட்லி டீடைனிங் ஷவுக்கு சங்கர் அண்டர் த டிஎன் ப்ரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பூட்லெகர்ஸ், ட்ரக் அஃபெண்டர்ஸ், கூண்டாஸ், இம்மாரல் டிராஃபிக் அஃபெண்டர்ஸ், ஃபாரஸ்ட் அஃபெண்டர்ஸ், சாண்ட் அஃபெண்டர்ஸ், ஸ்லம் கிராபர்ஸ் அண்ட் வீடியோ பைரேட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1982 டிஎன் கூண்டாஸ் ஆக்ட் இப்படின்னு சொல்லி இவருடைய ஆதரவாளர்களும் வந்து கருத்துக்களை போடக்கூடியதை பார்க்க முடிகிறது. மேலும் சவுக்கு சங்கர் வாஸ் டீடைன்ட் அண்டர் த தமிழ்நாடு கூண்டாஸ் ஆக்ட் ரீசன்ட்லி ஆன் அலிகேஷன்ஸ் ஆஃப் கஞ்சா பொசஷன் ஒன்லி டேஸ் ஆஃப்டர் த மெட்ராஸ் ஹைகோர்ட் குவாஷ்டு May 12 டிடென்ஷன் ஆர்டர் அகேன்ஸ்ட் ஹிம். சமீபத்தில் தான் அந்த டிடென்ஷனை வந்து நீதிமன்றம் வந்து நிராகரிக்கிறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க, அதை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஆஃப் பண்ணுறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தா திருப்பி குண்டாஸ் போடுறாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க பார் அண்ட் பெஞ்ச் இணையதளம். இப்படியாக இவருடைய வழக்குகளோட நிலவரம் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் வெளியில் வந்து அவரை அழைத்து வரும்போதெல்லாம் திரு சங்கர் அவர்கள் பேசும்போதோ அல்லது அவர்கிட்ட கருத்துக்களை வந்து வாங்கும்போதோ அல்லது அவர் வந்து தானாக முழக்கம் போடும்போதோ வெளிப்படையாக தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களை வந்து வெளிப்படையாக வந்து டார்கெட் பண்ணி வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தார். இந்த மகிழுந்து ரேஸ் நடத்துவதற்காகத்தான், இந்த நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார் ரேஸ் பந்தயம் நடத்த போகிறாங்க. அந்த ரேஸ் பந்தயத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை அது வரைக்கும் வந்து உள்ளே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு திரு உதயநிதி அப்படிங்கிறத திரு சவுக்கு சங்கர் வந்து பேசியிருப்பாங்க. நீங்கள் கூட பார்க்கலாம், இப்போ ஆகஸ்ட் 30 செப்டம்பர் அந்த நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 3 days நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஒரு நாட்கள் 31-1 ஆகிய நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் கார் ரேஸ் வந்து நடத்த போகிறாங்க. உலகத்தரத்தினால கார் ரேஸ்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பகுதி. ஆனால் இதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து உள்ளே வச்சா தான் இந்த கார் ரேஸ் நடத்த முடியும், இல்லைனா நான் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு திமுக அரசை வந்து அஞ்சுவதாக திரு சவுக்கு சங்கருடைய பேச்சு அப்படிங்கிறது வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக அவர் வெளியில் இருக்கும்போது அவர் வந்து இந்த கார் ரேஸுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, இதற்காக செலவிடப்படக்கூடிய தொகையினை கொண்டு போய் பாழடைந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்லாம் வந்து நம்மளுடைய பேட்டியிலே கூட பேசியிருக்கிறார் அவர். இந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசண்டாக வந்து இன்னொரு விவகாரத்தையும் நம்ம வந்து கூர்மையாக கவனிக்கணும். இந்த கார் ரேஸ் தொடர்பாக பேசணும் அப்படிங்கிறதுனால வலதுசாரி சிந்தனையாளரும் யூடியூபருமான திரு மாரிதாஸ் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ காணொலியை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த காணொலியில் அவர் வந்து குறிப்பிடுகிறார், திரு மாரிதாஸ் குறிப்பிடுகிறார், வெளிப்படையாக இந்த கார் ரேஸுக்கு பின்னாடி வந்து நடிகை ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க, நடிகை நிவேதா பெத்ராஜ் இருக்கிறாங்க, அதே போல் பிபி ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறாரு. இவர்கள் எல்லோருடைய ஒரு தூண்டுதலின் பேரில் தான், இவர்களுடைய ஆசைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கார் ரேஸானது நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் ரேஸ்னால் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது, விளையாட்டுத்துறையில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்பட போவதும் கிடையாது, இது ஒரு தேவையற்ற அணி அப்படிங்கிற ஒரு பொருளில் அவர் வந்து ஒரு வீடியோ காணொலியை வந்து பதிவிட்டிருக்கிறாரு.
திரு சவுக்கு சங்கர் அவர்களே ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நடிகை அவங்களுடைய பேரை பயன்படுத்திய போது அதற்கு நடிகை நிவேதா பத்ராஜ் வந்து ஒரு விளக்கம் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க ட்விட்டர் எக்ஸ் தளத்தில். ஆனால் இந்த நேற்று திரு மாரிதாஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்வினை வந்து திமுக தரப்புலையோ அல்லது திமுக ஆதரவு மட்டத்திலேயோ இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளியிடலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்ம இங்கே வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இது போன்ற பந்தயங்களால் இது போன்ற போட்டிகளால் தமிழ்நாட்டுக்குள்ளே குறிப்பாக சென்னைக்குள்ளே கார் ரேஸ் மீதான ஒரு பார்வை வந்து வரும். இது வந்து விளையாட்டுத்துறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த கண்டென்ட்டு தான் இது. அதனால நாங்கள் வந்து பண்ணுறதன் காரணமாக பல பேருக்கு வந்து கார் ரேஸ் தமிழ்நாட்டில் நடத்தலாம் அல்லது சென்னையில் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார் ரேஸ் பந்தயத்தை சரியான ஒரு அணுகுமுறையில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதரிக்கக்கூடிய தரப்பு. ஸோ இப்படியாக இந்த கார் ரேஸ் விவகாரம் வந்து ஏன் பேசுபொருளாக மாறி இருக்குன்னா, என்னை இவங்க சிறைக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த பந்தயத்தை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய சிறை தண்டனை வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு திரு சவுக்கு சங்கர் சொன்னதனுடைய நீட்சியாகத்தான் இந்த கருத்துக்களையும் நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனில் அவர் தொடர்ந்து என்னுடைய சிறைப்படுத்தலுக்கு காரணம் உதயநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் அப்படியே பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவருடைய வழக்குகள் பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லக்கூடிய கருத்து வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரானதாக இருக்கிறது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து குண்டர் சட்டம் பற்றி தமிழ்நாடு அரசை நோக்கி உயர்நீதிமன்றம் பல கேள்விகளை வந்து அடுக்கியிருக்கிறாங்க. ஏன் தேவையில்லாமல் குண்டாஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு வந்து ஒரு காவல் மாநிலம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இப்படியான சம்பவங்கள் அரசுக்கு ஒரு நெருக்கடியை அளிக்கும் அப்படின்னு ஒரு சில அரசு விமர்சகர்களும், இல்லை இது அரசுக்கு நெருக்கடிலாம் கிடையாது, எல்லை மீறி பேசுகிறாங்க, எல்லை மீறி விமர்சனம் பண்ணுறாங்க, இப்போ எல்லை மீறி அவங்க சில காரியங்கள் பண்ணியிருக்கலாம், அதன் காரணமாக அவர்கள் இதை போன்ற தண்டனைகள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு இந்த அரசை ஆதரிப்போரும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களாக வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த சிறை விவகாரத்தில் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இன்னும் வந்து அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அவர் எப்போ விடுதலை ஆவார் அப்படின்னு கேட்கக்கூடிய தரப்பே வந்து இப்போ உருவாகி இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் பழிவாங்கப்படுகிறார் அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்கப் போகிறது, அவர் ஒருவேளை வெளியே வந்தால் எப்படி வந்து இயங்கப் போகிறார், எப்படி பழைய சவுக்கு சங்கர் போலவே அவரோட ஊடகமாக இருந்து அவருடைய பணிகளை மேற்கொள்வாரா அல்லது எப்படி இயங்கப் போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் நாளை இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையில் தான் அமர்வில் தான் வந்து வரப்போகுதுன்னு வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அப்படி அவருடைய அமர்வில் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக கூண்டா சேர்த்து நிராகரிச்சிருவாங்களா வழக்குகளை, அல்லது ஒன்றா சேர்த்து கொள்வதற்கு வந்து அனுமதி கொடுப்பாங்களா, அல்லது தமிழ்நாடு அரசுக்கு இது போன்ற அறிவுறுத்தல்களை கொடுக்க போகிறார்கள், அல்லது சவுக்கு சங்கருக்கு அறிவுறுத்தல் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிலைப்பாடுகள் குறித்து விவகாரங்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.